உள்ளான மனிதன் வளருவதற்கு ஒரே வழிதான். தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிக்கணும். வசனம் தான் உள்ளான மனிதனுக்கான மன்னா, சாப்பாடு. பிராக்டிகல் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை நாம் போய் என்ன செய்யணும்? செயல்முறைப்படுத்த வேண்டும். அதை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு தலம், உபத்திரவ தலம். அதுதான் உபத்திரவத்தினுடைய குகை, பிரச்சனைகளுடைய இடம், ட்ரபிள்ஸ், ப்ராப்ளம்ஸ், குடும்பத்துல வர்ற பிரச்சனை. நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்க, அடுத்து அதை எங்க செய்ய முடியும்? அந்த பிரச்சனை உள்ள ஸ்தலத்துல போய் அதை நீங்க சரி செய்யறீங்க பாருங்க, அதை அப்ளை பண்றீங்க. பாத்தீங்களா? வாகனம் ஓட்ட கற்றுக்கொண்டுட்டீங்க, தியரியா கற்றுக்கொண்டாயிற்று. இப்படி எல்லாம் வாகனத்தை இயக்கணும். இந்த 3 பெடல் இருக்கு, நடுவுல மிதிச்சா அது பிரேக்கு, இந்த பக்கம் மிதிச்சா கிளட்ச், இது ஆக்சிலேட்டர். இதையெல்லாம் கற்றுக்கொண்டாயிற்று. இத கொண்டு போய் எங்க நீங்க ஓட்டணும்? வேணா நீங்க எல்கேஜி வேணா கிரவுண்ட், அங்க எங்க மிதிச்சாலும் ஆக்சிடென்ட் ஆகாது, எங்க பார்த்தாலும் மனாந்திரம் மாதிரி தெரியும், நீங்க எங்க மிதிச்சாலும் எதுவும் நடக்காது. அங்கு நீங்கள் பழகுகிறீர்கள். ஆனா உண்மையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் எங்க ஓட்டணும்? மெயின் ரோட்ல. அந்த இடம் மட்டும்தான் சரியா உங்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. சென்னை டிராபிக்லயும், கோயம்புத்தூர் டிராபிக்லயும், அல்லது திருப்பூருடைய மெயின் டிராபிக்ல ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டாருன்னா அவரை 8 போட்டு காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்கு நல்ல வண்டி ஓட்ட பழகி இருக்கிறாருன்னு அர்த்தம். சிம்பிள். எனக்கு தெரிந்த பிரதர்கிட்ட, பிரதர் எப்படி வாகனம்லாம் ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன் பிரதர். இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, என் வண்டியை எடுத்துட்டு போங்க. இல்ல பிரதர், ரோட்ல ஓட்ட மாட்டேன் பிரதர். அவங்கள நம்ம குறையா சொல்லல, நல்ல வேலை சொல்லிட்டாரு, ரோட்ல ஓட்ட மாட்டேன்னு. அதை நான் பாராட்டுகிறேன். எனக்கு என்ன சொல்றீங்க, ரோட்ல ஓட்ட மாட்டீங்களா? இல்ல பிரதர், இப்பதான் பழகுறேன், எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துல என்ன செய்வேன்? ஓட்டுவேன். வெரி குட். கிறிஸ்தவ வாழ்க்கை யாருமே இல்லாத இடத்துல போய் அங்க வாழுவது அல்ல, வனாந்திரமான ஒரு இடத்துல இருப்பது அல்ல. குடும்பங்களுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில அதை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்கிறது தான் பவுல் சொல்லுகிறார். இவ்வளவு தூரம் எங்களுக்கு உபத்திரவம் வருகிறது, ஆனா நாங்க ஏன் சோர்ந்து போல தெரியுங்களா? எங்களுடைய உள்ளான மனிதன் அதன் மூலமா என்ன செய்கிறான்? வளருகிறான். உங்களுடைய உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி, நீங்க பிரச்சனைகளை எந்த அளவுக்கு சால்வ் பண்றீங்களோ அங்க இருக்கு.